ரோட்ல வந்து நிக்க போறேன். சொல்றது கொஞ்சம் மசீல சொல்றேன். நான் விட மாட்டேன். ப்ளீஸ் வா. சரி சரி சரி. ஐயோ ஐயோ பாவம். அதாவது அம்மாவின் பாச போராட்டம் மாதிரி ஒரே பாச போராட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்கா ஆக்சுவலா. அட பாவி சண்டாளா. ஏய் இந்தா இங்க வா. நல்லா நடிச்சியாமா. நுடிநாட்டில் இங்கிலீஷ்லாம் பேசுறேன். எப்போ முடிச்ச மாதிரி அதாவது லண்டன்ல இருந்து வந்த மாதிரி நடிகை மட்டும் தான் சொன்னேன். லண்டன்ல இருந்து வந்த மாதிரியே சினிமா இருக்கு தெரியும். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. அது அலைகளுக்குல கிளவிகளுக்கு எதுக்கு? இது வந்து அதான் நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க தான். இது பக்காவா ஐஸ்வர்யாக்கான ஒரு பிராங்க் தான். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். சோட்டு விற்கவும் இல்ல, 50,000 ரூபாய் வாங்கவும் இல்ல. இவன் லண்டன்ல இருந்து வரல, இது லோக்கல் 5 கரங்கிறது. அது கொஞ்ச நேரம் உள்ள அழுதுட்டு இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும். நம்ம நல்லா சுத்தி கித்தி வச்சுட்டு எனக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்புறமா நான் சொல்லும் போது உள்ள கூட்டுவோம். ஓகேவா? அது வரைக்கும் ஒரு நாள் வாக்கிங் கூப்பிட்டு போவோம். 1 hour later. விஷயம் தெரியுமா, அவன் உள்ள கூட்டு போன செம்ம திட்டு. யாரு இவ, எப்போ வரடா, எப்படி தெரியும் உனக்கு இவள அப்படின்னு ரொம்ப சந்தேகப்படுற டைம்ல இருக்கான். அது அப்படியே மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தமிழ் தெரியுதுடா அப்படின்னு சொல்றது. யா இன்னும் லிட்டில் பிட் வையா இல்ல லிட்டில் பிட் இங்கிலீஷே உங்களுக்கு தெரியாது. தமிழ் லிட்டில் பிட்டா, தமிழ் லிட்டில் பிட். சொல்லுமா அவன் என்ன சொல்ல ஒன்னும் சொல்ல. அழுதுகிட்டு இருக்கா, உள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவசரப்படாதீங்க, அவசரப்படுற. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. எனக்கு ட்ரீட் இருக்கா இல்லையா? அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணிருக்கிறேன் நானு. எனக்கு ஆக்டிங்கா வராது, என்னையே பண்ண வச்சிட்டீங்க. அதாவது உள்ள நடந்ததான் எஸ் 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 ஆக்சுவலி ஐ ஃபுல் அப்படி சொல்லிட்டு நான் ட்ரீட்டிங் தான் இல்லையா? எப்படிலாம் வைக்க மாட்டீங்களா? ஏய் அத்த கிளர்ன நாஸ்தி ஆயிடுவே நீ. ஒரு 5 நிமிஷம் பாத்துக்கோ. அப்ப என்ன பண்ற இது பண்ற பாத்துக்கோ. சரியா? பார்த்தா அவனை இழுத்துட்டு போலாம். ஐயோ நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐஸ்வர்யா இங்க பாரு, எவ்வளவு நாள் உட்கார்ந்துருப்ப? என்ன பண்ணணும்? வா சாப்பிடலாம், படுங்க வா. எனக்கு ஒண்ணுமே வேணாம். வேணாண்டா. ஏய் சாப்பிட செத்து போறியா? அப்போ வா எந்திரி. நான் சோட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுவேன். சோட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறியா? ஐயா சோட்டு வரதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். வா எந்திரி போத. வா எந்திரிமா. எங்கம்மா போயிருக்கான்? இங்கதாமா போயிருக்கான் அவன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். என்ன விட்டுருங்க ப்ளீஸ்? நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல. நான் என்னத்தெல்லாம் நினைச்ச சாதிக்கிறதுக்கு இப்போ? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. சரி இந்த வீடியோ இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க? எனக்கு புரியல. எனக்கு ஏய் அவன் சும்மா எடுத்துட்டு தான் பழகிட்டு இருக்கான். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். எனக்கு மயக்கமா வருது, எனக்கு தயவு செஞ்சு விட்டுருங்க. சரி அதான் சாப்பிட்டா செய்யப்படவா? வா இஷா சாப்பிடலாம். புண்ணியமா போட்டு எனக்கு தயவு செஞ்சு விட்டு எல்லாரும் போயிருங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பிரிட்டா? உண்மையாவே ட்ரிப்புக்கு போய் எத்தனை அளவுக்கு போயிடுவோம். பாவமா இருக்கு. அதுக்கப்புறம் பிராங்கிங்னு சொன்னா காண்டாவீங்களோ? என்ன பண்ணலாம்? நீ இதுக்கே வீண்ற என்ன பிராங்க் பண்ண வேண்டியதான் பார்த்தல. 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. என்ன செஞ்சாங்க அக்கா தம்பி சேர்ந்து. அப்பெல்லாம் தெரியல பாவம். அங்கிருந்து லொங்குன்னு ஓடி வந்தானே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து. சரி நான் ஒரு உள்ள கூட்டு போய் உள்ள போய் சாப்பிட கூப்பிடுறேன். மறுபடியும் அப்ப நம்ம ஒரு முடிவு பண்ணிப்போம். அது சாப்பிடாம இருக்க தீர்வு இல்லை. ஐஸ்வர்யாவா முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. யார் முகத்தை? வீடியோ முதல்ல நிறுத்து. ஏன் முகத்தையா? ஆமா ஏன் முகத்தை பார்க்க பிடிக்கலையா? காசுக்காக புள்ளைய வித்தவங்க. ஏய் சீ காசுக்காக. அத காசு இல்ல வேறன்னு சொல்லிட்டே நீ. அப்புறம் காசுக்காகன்ற அப்படியே மேல் மூச்சு கீழ் மூச்சு அப்படியே கையெல்லாம் எனக்கு நடுக்குது. என்ன விட்டுருங்க. சரி சரி அதான் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு வக்கரம் இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. வக்கரமா இல்ல ஐஸ்வர்யா. சோட்டு அவன் ஒரு நாள் ஒரு பங்களால போய் சந்தோஷமா இருக்கணும் தான் ஐஸ்வர்யா பார்த்தேன்.
மக்கள்ன்ற எனக்கு இருக்காத பாசம். என்னால எதுவுமே பண்ண ஐஸ்வர்யா. போ நீ கடை அந்த கடை சாவு சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடலாம் போ. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. சோத்துல சைஸா வச்சிருக்கா. ஐஸ்வர்யா ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிக்க போறாங்க. ஆமா கண்டிப்பா கொந்தளிப்பாங்க. இல்ல அதுக்கு கையெல்லாம் வந்து அமைச்சிருச்சு உண்மையாவே. சீரியஸா போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் சொல்லி பெட்டரா மாட்டி போயிடலாண்டே. ரிவீல் பண்ணிடலாமா? நான் தயவு செஞ்சு பண்ணிடலாம். கூப்பிடுங்க அந்த லண்டன் ரிட்டர்ன் சார். என்ன கொஞ்சம் நேரம் அளவுலாம் நினைச்சோம்ப்பா. தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் உனக்கு. ஹலோ மாடி உள்ள கூப்பிட்டு வந்துருமா? சொல்லிட்டுவே இது ரொம்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்கா. விட்டா ஹாஸ்பிட்டல் சேர்க்கிற அளவுக்கு வந்துடும் போல. அழுதுகிட்டே இருக்கா. நான் சொல்லும் போது உள்ள கூப்பிட்டு வரேன். அப்படியே உள்ள கூப்பிட்டு வந்து நான் உள்ளே வேலை பண்ணிட்டாங்க. கூட்டம் யாரும் வந்துருக்காங்க. யாருன்னு பாரு. தெரியவே தெரியலையா? It's a prank. அம்மா தாயே, உன்னை பத்தி ஒரு பாட்டு பாடலாம் நினைச்சா காப்பி ஆடு குடுக்கறாமா அந்த நாய். It's a prank. It's a prank. It's a prank. அந்த பிளானரா? ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. அந்த கேமரா போட்டுருக்காங்க. ஆக்சுவலி யாத்திரை இல்ல, கேமரா அவங்களோட ஃப்ரெண்டு தான் அவங்க. ஆமா எல்லாத்துக்கும் உள்ள கேமரா அது பாரு. அந்த கேமரா போயிருக்கு. அந்த கேமரா அவங்க குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. சாரி நான் ஒழுங்கா பேசல. என்னமா ஆக்கி கொடுக்குறா சார். யூசுவலி அப்படிலாம் ஒண்ணும் இருக்க மாட்டேன். ஐயோ இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. கோவத்துல கேமரா அவங்க அடிச்சிடாத, திடாத எதுவும் பண்ணிடாத சரியா? இருக்கா அடி வாங்குற பத்தி பிரச்சனைடா. என்னைய பார்த்தா பணக்காசு பிடிச்ச மாதிரி தெரியுதா? என்ன எங்க சத்தம்? நான் சும்மா தமாஷ் பண்ணிக்கிற கழுத. இதான் பிராங்க். எப்படி நீங்க இதை பண்ணீங்கல்ல, அதுக்கு ஒரு ரிவர்ஸ் பிராங்க். எனக்கு அன்னைக்கு வண்டி ஓட்டமா வந்து என்ன பண்ணிருப்பேன்? உடனே வாங்க அப்படின்ற போது எப்படி ஓடிடுற மாதிரி நானு. வேணாம் தான் சொன்னேன். இப்பதான் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் போகலாம் பரவாயில்ல ஒன்றும் இல்லை சொன்னான். அப்ப அவன்கிட்ட வந்து என்ன பண்ணிருப்பேன்? சோட்டு இதுக்கு பிளான் பண்றோம். இந்த ஃபயர் இந்த எனர்ஜி அப்படியே உள்ள வச்சுக்கோ. உங்க டாடி கதற ஒரு அளவுக்கு ரிவெஞ்ச் பிராங்க். Sorry, ரிவெஞ்ச் பிராங்க் போடுறேன் நானு. கமெண்ட்ல கமெண்ட் அழுது எனக்கு வந்து தலைலாம் வலிக்குது. இப்ப தயவு செஞ்சு இந்த கேமரா ஆஃப் பண்ணிருங்க. எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுவீங்க இப்படி பண்ணாதீங்க. சோட்டு பண்ணாங்க. சோட்டு விக்க போல சோட்டு பண்றது இட்ஸ் பிராங்க் தான். அவனை எந்த வகையில நாங்க ஹர்ட் பண்ணல. அவனை எந்த வகையில பண்ணல. இஸ் சேஃப், இஸ் குட். இது இவனை பழி வாங்கணுன்றதுக்காக எடுத்த முடிவு தான் அது. அதை நான் செஞ்சுட்டேன், சாதிச்சுட்டேன். ஓகே ஸோ தேங்க்யூ. எல்லாமே ஜாலியாக எடுத்துக்கோங்க. இது இட்ஸ் அ ஸ்மால் பிராங்க். அவ்வளோதான். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்